ஹாய் கைஸ், இப்போ நம்ம விளாடுற கேம் வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட்டு ரோப்ளாக்ஸில் உள்ள கேமு. நான் ஃபஸ்ட்டு வந்து டீரெக்ஸ்னு ஒரு ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் எப்படியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண ஒரு ஃப்ரூட் வந்து கேஷுன்னு ஒரு ஃப்ரூட்டு. கேஷை வந்து எப்படி லைட்டு போணுச்சுன்னு தெரியல, ஒரு ஹேக் கேஷை வந்து டீரெக்ஸ் கேள்விப்பட்டேன். M1 நல்லா வருது. M1 மாசான டேமேஜ் நல்லா கிரைண்ட் டீரெக்ஸ் பெஸ்ட்டு கிடையாது நிறைய சொல்கிறாங்க. ஆனால் டீரெக்ஸோட பெஸ்ட்டு தான் ரெண்டுக்கு. நீங்கள் மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 100 சப்ஸ்கிரைபர் போணுச்சுன்னா ஒரு கிவ் அவேலாம் தருவீங்க. கேஸ் ஃப்ரூட் நான் வச்சிருக்கேன் சார். புத்தா ஃப்ரூட்டு நிறைய பேருக்கு புத்தா ஆக்சுவலி ரெண்டிங்க்கு பெஸ்ட்டு. புத்தா கூட நான் உங்களுக்கு கிவ் அவே தர பார்க்கலாம். இந்த வெயிட் பண்ணுங்க, இதில் மட்டும் 2 பேரை முடிச்சுட்டு ஐடி காட்டுறேன். நான் மறக்காம அக்செப்ட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, இதான் என்னோடது. 2 பேம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இதான் என்னோடது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ரேபிட் வந்து வீட்டு வீட்டுக்கு கொண்டு போக 1000க்கு மேலே லெவல் வேணும்னா 1000க்கு மேலே லெவல் அதுனா காசு காசு வந்து 2 மில்லியன் கிட்ட வேணும். நம்ம இந்த ஜாம்பி அடிச்சு முடிச்சாச்சு. இந்த ஐலாண்டு பேர் கிரேவியார்டு. நான் அந்த கிரேவியார்டில் தான் இருக்கேன். வாங்க நம்ம இப்போ ஜாம்பின்னு எங்கே இருப்போம்? இங்கே தான் இங்கே உள்ளவங்கன்னா ஜாம்பி. அதே ஒரு போய் இங்கே உள்ளவங்க தான் வேம்பயர்ஸ். இப்போ இவங்கள தான் அடிக்கணும் நம்ம. இங்கே தான் நல்லா அப்படியே ஒரு இடத்துல தனியான இடத்துல இருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் வந்து கிரேவியார்டில் எடுக்கல, கிரேவியார்டில் எடுத்தேன். அவங்க போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆர்மி டெஸ்ட் நிறையா முடிச்சு எப்படியோ இந்த கஷ்டப்பட்டு இதெல்லாம் இருக்கீங்க பாருங்க. அதான் டேமேஜ் இல்லை, எதுக்கு நம்ம டிஎஸ் தூரம் போய்க்கிறேன். பாருங்க, அது ரொம்ப மேலே அவனுக்கு மேலே என்னமோ காட்டும், டேமேஜ் வரும். அது பாருங்க, டேமேஜ் விழுந்துகிட்டே இருக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் டிஎஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஸ்பீடாக ஓடலாம். இது மட்டும் எடுத்துட்டேன்னா பூஸ்ட் பண்ண முடியும். இது நான் வச்சிருக்கேன். டீரெக்ஸில் இன்னொன்று ஒன்று பிடிச்சது என்னன்னா, ரேபிட் நான் ரேபிட் ட்ரெஸ் தான் வச்சுருக்கேன். அது நல்லா ஸ்பீடாக ஓடலாம். பிவிபிக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பிவிபிக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் டீரெக்ஸில் ஒரே ஒரு இதாக இருக்குது ஆனால் கேஸ் வந்து நிறையா பெஸ்ட்டு. எப்படி கேஸ் வந்து ஓரளவுக்கு பிவிபிக்கு அவ்வளோக்கு இந்த டீரெக்ஸ் எதனா கேஸ் என்ன ஆகுது தெரியுமா? அதில் பறக்கலாம், எமௌண்ட் இருக்கு, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். அந்த மாதிரி எந்த டேக்கனை தவிர இதுல கூட பறக்க முடியாது. அதுல பறக்கலாம், M1 இருக்கு. எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு நினைச்சேன், அப்புறம் டீரெக்ஸ் எடுத்துட்டேன். இன்னொன்று அதுல நடக்க முடியாது, தண்ணியில போனா செத்துடும். காய்ச்சல் அவ்வளோக்கு பெஸ்ட் கிடையாது. சொல்லி பெஸ்ட்டு அப்புறம் தெரிஞ்சு பேசு அந்த ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா அது வந்து பக்கத்துலேயே நெருங்க விடாது. இந்த ரேஸ் அப்படியே நம்மள அப்படியே நிற்க வச்சிரும். நம்மளால ஓடவே முடியாது. இந்த ரேஸ் நம்ம முடியாது. இது நான் ஒரு பவர் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கோம். அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒருத்தனா அடிச்சு காட்டுறேன். டீரெக்ஸோட பவர் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுடைய டீரெக்ஸ் இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க தேவையான. டீரெக்ஸ்
5000 டேமேஜும் இந்த 30 எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பவர். ஒரே ஒரு இது மட்டும் வர மாதிரி. தேர்ட் பவர் வந்து இப்படி ஓடுது. ஃபோர்த் பவர் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் இது ரொம்ப லாங்க காட்டுறேன் அவ்வளோதான். சாக மாட்டாங்க வந்து. இப்போ நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போதே உங்களுக்கு இதாகும். உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ நான் இங்கே இருக்கேனா, இந்த ஓரத்தில் இருக்கேன். இதுவரையும் ஜம்ப் பண்ணலாம் சரிங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பக்கத்தில் இது 1000 டேமேஜ் தருதுங்க. இதில் வந்து எனக்கு டிஎன்எக்ஸ்ல பிடிச்சது வந்து எல்லா பர்க்குமே எக்ஸ்ட்ரா டேமேஜ் இருக்கு. நான் இந்த டைல்ஸ் M1 ஃபர்ஸ்ட் வந்து கத்துவான். இந்த கத்துறது தான் நம்ம டேமேஜ் நார்மலாக பண்ணிக்கிட்டோம். ரொம்ப கடிக்காம பண்ணிட்டு கத்துறது. டைல் ஸ்வைப் வந்து மூணா போகும். அப்படின்னா மூணா போதாதா. இது வந்து கொஞ்சம் இது இது வந்து கொஞ்சம் நல்ல அடி அடிச்சு அப்படியே 2 3 அடி அடிச்சிடும். இது வந்து கணக்கு V2வே நல்லா ஸ்பீடா ஓடும். அதை விட நல்லா ஸ்பீடு ஸ்பீட் 2 லெவல் இருக்குது. இங்க பாருங்க guys, இதான் என்னன்னு தெரியல. இந்த மாதிரி அப்பப்போ தரானே வேம்பயர் தொட்டு நிறையா அப்புறம் பொழுது. ஆனா நீங்க வந்து எப்படி நான் ரேபிட் வேணும்னா நீங்க இப்படி பண்ணுங்க. வீட்டுக்கு ரொம்ப ஈஸி. அந்த என்ன கொஞ்சம் 850 ப்ளஸ் வேணும். அதுக்கு வந்து தெரியும் நிறைய பேர் செகண்ட்ஸ் அந்த ரஃபேல் அந்த ஆமா அனுப்பான். அவன் வந்து அவன் வந்து மறந்து போயிடுச்சு என்னாச்சு எப்படி பண்ணணும். நான் வந்து பாட்டில் சொல்லுவான். அதை நாம அப்ப நம்மளால ஸ்வான் பைரட்ஸ் மோஸ்ட்லி நான் சும்மா மட்டும்ல இந்த இடத்துல அந்த காம்பஸ் இருக்கிற இடத்துல அவள் பார்த்துக்கங்கன்னா ஸ்வான் பைரட்ஸ் தான் என்பிசி சென்டரில் அவன்கிட்ட கொஸ்டின் வாங்கிட்டு போய் ஸ்வான் பைரட்ஸ் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு என்பிசி சொல்ல நினைக்கிறேன். அவங்க எல்லாம் போய் அடிக்கணும். 50 பேர் அடிக்க சொல்லுவான். 50 பேர் நீங்கள் அடித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, திருப்பியும் போங்க வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, திருப்பியும் அவன்கிட்ட அங்கே ஒருத்தன் ஜெரின்னு ஒருத்தன் அந்த ஸ்வான் பைரட்ஸ் இருப்பானா கொஸ்டின் பஃபேல இருப்பானா அவன்கிட்டே திருப்பி பேசுனா அந்த பெருமையா அடிச்சு முடிச்சா என்ன பண்ணும் நேரா அந்த அங்க இதுல அங்க போய் நீங்க போய் பேசணும் அவன்கிட்ட. அவன் பார் கேட்பான். ரெட்டு ப்ளூ எல்லோ இங்க அடிச்சா மட்டும் தான் அவன்கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி பேசிட்டு நேரா எல்லாம் ஒரு போட்டு அடிக்கணும். அந்த ஃப்ளாருக்கு அடிக்கிற வரையும் அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். ரெட் ஃப்ளார் வந்து மோஸ்ட்லி கிரீன் ஜோன்ல அந்த அந்த மேன்ஷன்ல அப்படிதான் வரும், ஸ்பான் ஆகும். அந்த ரெட்டே நீங்க எடுத்துடலாம். ப்ளூ வந்து நைட் நேரத்துல மட்டும்தான் ஸ்பான் ஆகும்.
நான் இது வரையும் எந்த இடமும் இந்த கிரேவியார்டில் மட்டும்தான் ஸ்பன் கிரேவியார்டில் வெட்டாதான் அந்த இந்த 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 இடம் இந்த இடம் அப்படியே இந்த இடம் இங்க இருக்குல்ல இந்த 2 இடம் இந்த 3 இடம் இங்கதான் ஆனா வந்து பீச் வந்து நீங்க சும்மா தேடக்கூடாது நைட் நைட் மோஸ்ட்லி ஃபுல்லா தேடி பாருங்க அது ஒரு இடத்துல எங்க வேணா ஸ்பான் வரும் வீட்டுக்கும் கொஞ்சம் தூரத்துல வந்துட்டேன் அதனாலதான் நீங்க அங்கதான் எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெடி ஆகணும் கேட்பான் கேட்பான் டேஸ்ட் 1000 லெவலுக்கு மேல வேணும் ஐ திங்க் வேற இதுக்கெல்லாம் வேற மாதிரி நினைக்கிறேன் நான் இப்ப ரேபிட் ரேஸ் தானே வச்சிருக்கேன் அதுக்கு மட்டும் தான் இது நினைக்கிறேன் ரேபிட் ரேஸ் மட்டும்தான் இந்த 1000 லெவலுக்கு மேல போய் இந்த அந்த மேன்ஷன்ல பேசி அதெல்லாம் காசு வேணும் இப்ப நான் அதுக்கு 1000 லெவலுக்கும் கிரைண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அதான் நான் அப்புறம் மேன்ஷன் போய் ஒரு வந்துட்டோம் அதுக்கப்புறம் டான்ஸ் மான் அடிச்சுட்டு கேட்ல போய் நம்ம போய் சும்மா நின்று அந்த டான்ஸ் பண்ண முடிச்சுட்டு தான் பேசி கேட்பான் அதை கொடுத்து இப்போ இந்த டிப்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு லேட் இப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு டைமிங் நினச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான் இப்பயே இது எடுத்தாலும் எடுத்துடுவேன் V3 இன்னைக்கே எடுத்தாலும் எடுத்துடுவேன் அதனால நான் அது இன்னொன்று வீடியோவாக போடுறேன் அதை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் உங்களுக்கு ஒரு பெரிய கிவ்அவே காத்துட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க அந்த லக்கி வின்னர்ஸ் சூஸ் பண்ண போறேன் லக்கி அதை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பார்த்தோம் அந்த பண்ணாங்க உங்களுக்கும் அந்த ஒரு 1000 லெவல் அதுக்கு நம்ம V3 உங்களுக்கு கொஞ்சம் சொல்லவே மறந்துட்ட பாருங்க கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன் வந்து உங்க என்ன பண்ணனா அதுக்கப்புறம் நான் அவனும் அந்த ஏரவே ஒரு கொஸ்டின் 30 கொஸ்டின் கலெக்ட் பண்ணணும் இந்த பொட்டி இல்ல அந்த பொட்டி வந்து 30 கலெக்ட் பண்ணணும் அப்பதான் நம்மளால ரேபிட் வந்து வீட்லயும் எடுத்து போக முடியும் எல்லாத்தையும் எடுத்து போக முடியும் அவ்வளோக்கு ப்ளேசஸ் தெரியாது ஸ்பான் ஆன இடத்துக்கே வந்து பண்ணணும் டைமு ரொம்ப அதிகமாகும் அதெல்லாம் ஒரு இதுதான் ஆனா கொஞ்சம் வீட்லயும் எனக்கு நிறைய பேர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி வருங்க எனக்கு அவ்வளோ மோஸ்ட்லி ப்ளேசஸ் தெரியாது இன்னும் கஃபேலயே 3 இடம் இருக்கு கஃபேலயே 4 இடம் ஈஸியா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அங்க யூஸ் பண்ணி போகலாம் யூஸ் பண்ணி உள்ள ஒரு 4 இருக்கும் 8 அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் லேட்டா காஃபே ஈஸியா எடுத்துடலாம் நீங்க 3 தானே இருக்கும் எதுக்கு 4ங்கிறீங்கன்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் மேல டாப் ரெண்டு சைடுல வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து ஒரு அங்கதான் நீங்க வந்து டைட்டில் இருக்கு. நான் சும்மா ஒன்று எழுதுறேன். என்ன எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தி சாம்பியன் இருக்குல்ல, தி சாம்பியன்னு அது ஒரு டைட்டில். தி ஃபிளாஷ் தான் ஆச்சு. தி அந்த மாதிரி டைட்டில் மாற்றினா ஒரு இடத்துல ஒரு டிப் இருக்கும். அதனால 4. அதுக்கப்புறமா வந்து படம் அந்த அது வந்து கஃபேல இல்லை, சும்மா நார்மல் இடத்துல அந்த கொஸ்டின் இருக்கு நம்ம ஏரியா கொஸ்டின் இடத்துல ஃபுட் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல கஃபேக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு போய் அங்க ஒரு வெள்ளை கலர் பாலம் மாதிரி இருக்கும். அங்க போய் அங்க ஒரு அந்த ஒரு பாக்ஸ் இடத்துல மட்டும் எல்லா இடத்துலயும் டார்க்காவோ இல்லை ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அதுக்கு நீங்க ஃபிளாஷ் டைப் யூஸ் பண்ணி ஒரு 10 நீங்க போய்க்கலாம் அந்த இடத்துல மட்டும். எல்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ்டு தான் அங்கே மொத்தம் 4 இருக்கும் பக்கத்துல பக்கத்துல. இந்த எப்படி நம்ம அந்த அப்சர்ஸ் கையில் இருக்கிற இடம் அங்க கூட நல்லா கொத்து கொத்தா இருக்கும். அந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன் இருக்கலாம்னு இருக்கேன். நல்லா சொல்லணும். பிளேஸ் பேர் மறந்துடுச்சு. ரெண்டு பேர் இங்கதான் ரெண்டு கொஞ்சம் பெஸ்ட் ஸ்வாட் டார்க் பிளேடுன்னு ஒன்று டாப் அப் பண்ணியிருக்கோம்ல ஒரு ஸ்வாடு. அந்த ஸ்வாடை விட ரெண்டு ரொம்ப ரொம்ப போகுது. அதுக்கப்புறம் ஃபீஷு ஒரோசி அந்த மாதிரி இன்னொன்று ஸ்வாட் இருக்கும். அதுவும் ரொம்ப C1லயே ரொம்ப பவர். 2 ட்ரிபிள் கட்டுறானாலும் ரொம்ப பவர் C2ல மட்டும்தான். அதை விட பெஸ்ட் டியூவல் கட்டினா ரொம்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அது ரொம்ப அந்த பிளாக் மட்டும் ஒரு கேம்லயே ரொம்ப பவர் டியூவல் கட்டானா. C2 போனா நான் பண்ணுவேன். அதாவது 1500 வேணுமா கொஞ்சம் கஷ்டமா சீட்டு போகுது. கொஞ்சம் நிறைய லெவல்லாம் வச்சு அப்புறம் முதல்ல அந்த டிடிபியில் இருக்கணும். அவன் எப்பயாச்சும் ஸ்பான் ஆகும். அது நம்ம சும்மா ஸ்பான் ஆகணுன்னே காசு கொடுத்து எடுக்க முடியாது. வெறும் 2 மில்லியனும் 6 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் அப்படி தான் வரும். பட் ஆனால் சீக்கிரமாக எடுக்க முடியாது. எதுக்குன்னா நீங்கள் இந்த மொத்தம் 3 ஷாப்ஸ் இருக்கும். ஒரோசி சீஸு வேற என்னமோ ஒன்று. ஒரோசி சீஸு வேற என்ன பேர் மறந்து போச்சு. ஒரோசி சீஸும் இன்னொன்று ஸ்வால் எடுத்து முடிச்சாதான் டிடிபி எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடியே டிடிபி அது ஏன் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எல்லாமே மொத்தம் 6 மில்லியன் சேர்த்து மில்லியன் ஃபர்ஸ்ட் சேர்க்கணும். யாச்சு அண்ணா எப்பயாச்சும் ஸ்பான் ஆகும். அந்த சர்வரில் நம்ம இருந்தாலும் ரொம்ப லக்கு உங்களுக்கு. அதை எடுத்து நீங்க வந்து டிடிக்கு எடுத்துடலாம். அந்த 3 ஸ்பாட் எடுத்து கட்டணும். இந்த கிரேவியரை வச்சு எவ்வளோ லெவலுக்கு அப்புறம் வேற லெவல்ல வேற ஐலாண்ட் போகணும்னு தெரில. எல்லாமே 25 தான் இன்க்ரீஸ் ஆகுது. திடீர்னு வேற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வேற ஐலாண்ட் எப்படி போனாலும் ஈஸியாவே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ நீங்க வந்து 975 லெவல்ல இருக்கீங்க. ஒரு லெவல் 900 இருக்கீங்க. அடுத்த 20 எப்படி சொல்றது சாம்பேட் இருக்கான்ல அவங்கலாம் எவ்வளோ லெவல் போகணும் தானே கடைசி போய் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு அடுத்த ஐடியா அப்ப கடைசி என்பிசி இருக்கானா 975 அதனால 975 லெவல் பண்ணீங்கன்னா +25 தான் அடுத்த ஐலாண்டு பண்ணி பாருங்க. நான் வந்து 1000 லெவல்ல தான்
நான் 1000 போட்டு நல்லா மதிப்பேன். பட் ஆனால் ஃபுல்லாக காசு வந்துட்டு V4 எடுத்து வீடியோ போட பார்க்குறேன். ட்ரை பண்ணுறேன் வீடியோ போட. இல்லாட்டி இப்படி வீடியோ போட முடியல அப்படின்னா V3 எடுத்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னா நான் வந்து சொல்லி காட்டுவேன். நான் அந்த வீடியோவில் போய் அந்த ஆரோ எங்கே இருப்பான் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி ஆரோ எங்கே இருப்பான்னு இந்த டைமண்ட் ஒரு இருப்பான் அங்கே மோஸ்ட்லி எங்க இடம்னு தெரியாது. அந்த இடத்துல பார்த்தேன். அவங்களுக்கு டைமண்டால போவாங்க. கரெக்டாக அவங்களுக்கு பண்ண முடியாது. அதனால நான் வந்து இதை வந்து போய் பார்த்தேன். இந்த இடத்துலலாம் பட் ஹாபிட்டுக்கு வந்து இந்த வேற வேற ரேஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி நல்ல ஏஞ்சல் அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா கொண்டு போறது எப்போதுமே சேம். பட் கொண்டு போறது டான்ஸ் வான் அடிக்கணுமா ஹாபிட் நீங்க வந்து அவங்களாம் அடிக்க அவங்களுக்கும் வேற கொஸ்டின் இருக்கு. அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அப்ப கவுலுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். கவுல் ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கணும். எப்படின்னா இங்க ஒரு ஷிப்பா நம்ம போகணும் இருக்கும் ஷிப்பு மாதிரி அங்க போய் எடுக்கணும். அது ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். கவுல் ட்ரெஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அதோட இதே டைட்டில் டார்க் ஆஃப் இட் செல்ஃப். டார்க் ஆஃப் இட் செல்ஃப் அது நல்லா டார்க்கா இருக்கும். பக்கத்துல V4 போனாலே V4 வந்து ஏஞ்சல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏஞ்சல் ஒன் ஆஃப் த பெஸ்ட். சைபாருக்கு வந்து பிளாக் ஃப்ரூட்லயே சைபார் வேணும். சைபாருக்கு ஏஞ்சல் அவ்வளோ பெஸ்ட் ரேஸ். ஷார்க் ஷார்க் வந்து பெஸ்ட் ஓரளவுக்கு பெஸ்ட். ஓகே நான் ஷார்க்கு தான் சொன்னேன். எப்படி தோட்டம் பண்ண ஏஞ்சலுக்கு தான் போயிட்டு ஏஞ்சல் கிடைக்கும்னு நினைச்சேன். ரேபிட் கிடைச்சிச்சு. சரி ரேபிட்டே ரேபிட்டை தான் போய் ஆக்க போகிறேன். V4 வந்து C3ல தான் பண்ணணும். C2ல வந்து V4 கிடையாது. V2 வரையும் V3 வரையும் தான். C1ல வந்து எப்போதுமே V2 பண்ண முடியாது. C1 அவ்வளோக்கா ஒன்றுமே இல்லை. C2ல தான் பாதி பிளாக் ஃப்ரூட் ஃபுல்லாகவே. நீங்க வந்து C1ல வந்து இது தெரியும் உங்களுக்கு. இது தெரியும் ஒரு பெஸ்ட் ஸ்வாடு சபர்னு ஒரு ஸ்வாடு. அதாவது நான் சபர் ஸ்வாடு தான் உள்ளதுலேயே பெஸ்ட் ஸ்வாடு. இதில் வந்து நான் இது மட்டும் இதில் நீங்கள் பவர் ஆக்கிட்டீங்கன்னா செம்ம பவரான ஸ்வாடு தான். C1ல வெறும் 300 லெவலுக்கு மேலே இருந்தாலே எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் யாராச்சும் ஹெல்ப் வச்சுக்கோங்க நிறையா லெவல் உள்ளவங்கள. இதுதான் சபர் ஸ்வாடு. C1லயே பெஸ்ட் ஸ்வாடு. இது நிறைய ரேங்க் அப்லாம் சொன்னீங்கன்னா நிறைய டேமேஜ் விழுவும். நல்லா நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பவர் பெஸ்ட் ஸ்வாடுங்க. இது நீங்க அடுத்த நான் போடுறேன் எப்படி இருக்கு. பெஸ்ட் ஸ்வாட் இன் ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபுல்லாவே கிராவிட்டி அதுவும் அப்படி இருக்கு இருக்கிறேன். பாஸ் அடிச்சா ஜீரோ. ஆனா நினைக்கிறேன் ரேபிட் வச்சிருந்தா செம்மையா ஸ்பீடா ஓடும். இப்போ பாருங்க ரேபிட்டோட உண்மையான ஸ்பீடு இதே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸ்பீட் ஆஃப் இட் செல்ஃப் ஸ்பீடு வந்து செம்ம ஸ்பீடு.
அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேமேஜ் கிடைக்குதுல்ல. டேமேஜ் ஒன்று எக்ஸ்ட்ரா அதில் வந்து பர்ஸ்டிங் வேப்பர், சஃபோசியன் ஃபியூம்ஸ், அந்த மாதிரி சஃபோசியேட்டிங் ஃபியூம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த கேஸ் வந்து பிடிச்சி இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஓரளவுக்கு டீசெண்டான நிறைய டேமேஜாக கொடுக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இல்லாதப்ப நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனோடனே அது செம்மையாக ஒரு மாதிரி அந்த கத்தி எண்ணெய் கத்தி ஒரு மாதிரி இழுத்து அடிக்கும். அது நல்லா இருக்கும். இது வந்து கேஸில் வந்து ட்ராவலிங் வந்து நல்லா கிடையாது. அது டிரான்ஸ்ஃபார்மேஷன் தானே இப்போ ஒரு மாதம் இதே நம்ம இது அதே டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இன்னொன்று இந்த வச்சு இருக்கும். அது வந்து இந்த மாதிரி வரும். அது அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக அதுக்கு அது வந்து என்ன தெரியும் என்ன ஐலண்டு ஸ்னோ மவுண்டெயின் அந்த இது ஈஸியாக போயிடுவாங்க அந்த ஐலாண்டு. என்ன பண்ணோன்னா நின்றுக்கணும் கஃபேக்கு முதல்ல போயிடும். எல்லாம் பார்த்தா பயந்துட போகிறாங்க. திடீர்னு வரேன் யாராவன். சரி கைஸ் அம்மா எப்படி போடுங்க ப்ரோ. ஆனா எனக்கு ஒண்ணுதாங்க பிடிக்கல. டீரெக்ஸ் வந்து எல்லாருமே வச்சிருக்காங்க. இங்க பாருங்க இவனும் டீரெக்ஸ் தான் அந்த டைல இருக்கு பாத்தீங்களா? இவனும் டீரெக்ஸ். இதான் பிடிக்கல எல்லாருமே எவ்வளோ டிமாண்ட் மட்டி போட்டு டீரெக்ஸ் யார் மாட்டாங்க அவ்வளோ ஒரு ஹேக்கர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நான் உங்களுக்கு மறக்காம ஒரு கிவ் அவே பண்றேன். சரி கைஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. 1000 லெவல் போயிட்டோம். அடுத்து இப்போ நம்ம வந்து 2 மில்லியன் தான் தேவை. அதை நான் பண்ணி ஒரு வீடியோவாக இல்லை நான் 3 எடுக்கிறது வேணா வீடியோவாக போட ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்க கைஸ் நிறைய ஸ்டாட்ஸ் வந்துருக்கு. ஓகே நம்ம வந்து இது வேணா நம்ம அது வந்து காசெல்லாம் சீக்கிரம் சேர்த்து இன்னும் 2 மில்லியன் சேர்த்துட்டு சீக்கிரம் வந்து நம்ம இது பண்ணிடுவோம். அதனால நான் V3 எடுக்க மாட்டேன். வீடியோக்காக போட முடியும். வீடியோ அப்படி என்னால் V3 எடுக்கிறது போட முடியும். நான் என்ன பண்ணிடுவேன் கட்டி எல்லாமே உங்களுக்கு காட்டிடுறேன். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் நிறைய பிளாக் ஃபுட்டுக்கு போடுங்க, டிஃபென்ஸுக்கு போடுங்க, மீலிக்கு போடுங்க. மீலிக்கு போட மறந்துட்டேன். அவ்வளோக்கா எனக்கு மீலி தேவையில்லான்னு சொல்லிட்டு மீலிக்கு போடலாம் மறந்துட்டேங்க. நல்லா பிளாக் ஃபுட்டுக்கு கட்டிடும். ஓகே பை கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த கிவ் அவே கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு கிவ் அவே கொடுக்க பார்த்தோம். அப்படியே பேம் உங்களுக்கு பேம் ஃபோட்டோ வந்து இந்த இந்த ரேஞ்சுக்கு மட்டும் கேளுங்க. மற்ற எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிஃப்ட் பண்ண விட முடியும். எல்லாருக்குமே கிடையாது. உங்களுக்கு ரேஞ்ச் வந்து எவ்வளோ கேட்குறீங்கன்னா லைட்டு வரையும் அவ்வளோலாம் கேட்காதீங்க கைஸ். ரொம்ப இது அதிகமாக இருக்குது. அந்த அந்த ஃப்ளேமு ஐஸு ஸ்பைஸு ஸ்மோக்கு ஃப்ளேமுக்கு இல்லைல்ல அது கூட வச்சுக்கோங்களேன்.
அந்த ஸ்பைக் இருக்குல்ல, அந்த ஸ்பைக் ஃப்ரூட் அதுக்குள்ள மட்டும் கேளுங்க. ஏன்னா இதே ஓரளவுக்கு 280 ரோபக்ஸ் கொஞ்சம் அதிக காசு தான். இல்லாட்டி வெறும் இந்த ராக்கெட்டு ஸ்பின்னு பிளேடு இது மட்டும் கேட்க ட்ரை பண்ணுங்க guys. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லாட்டி. ரொம்ப அதிக ரோபக்ஸ் இல்லாட்டி அவங்க ரொம்ப நல்லா என்ன பண்ணுறீங்களா ஃப்ளேம் வந்து அதுக்கு மேலே கிஃப்ட் பண்ண முடியாது. ஃப்ளேம் வரைய வேணா கிஃப்ட் பண்ணி விடுறேன். ப்ளீஸ் டெலிங்க ஒரு வாட்டி மட்டும் ஷேர் பண்ணிட்டு இதை முடிச்சிடலாம். உங்களுக்காக இப்போ நான் வந்து இது எடுக்க போறேன். இதுன்னா நான் ஒரு நல்ல ஃப்ரூட் அது நான் இனிமேல் தான் எடுக்கணும். இனிமேல் தான் எடுக்க ஆரம்பிக்கணும். அது எடுக்கணும். உங்களுக்கு பாம் வேணா கிஃப்ட் பண்ணி விட முடியும். இப்போ நான் அவ்வளோக்கும் ஃப்ரூட் வச்சில்ல, அதனால பாம் வேணா கிஃப்ட் பண்ணி விடுறேன். ஏன்னா இப்போ நான் ராக்கெட்டை வச்சிருக்கேன். அப்படியே இப்போ நான் வந்து பவுண்டியும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கேன். மறக்காம நம்மளோட க்ரீவெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என் க்ரீவ் நம்ம காட்டிடுறேன். இங்கே பாருங்க, டார்க் லெஜண்ட்ஸ்னு பேர். மறக்காம இந்த க்ரீவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல க்ரீவு. அது நிறைய பேர் இங்கே உள்ள எல்லாருமே தமிழ் பிளேயர்ஸ் தான். அதெல்லாம் மறக்காம இது சேர்ந்துக்கோங்க. பேர் வந்து டார்க் லெஜண்ட்ஸு. நீங்கள் சேர முடியாது. உங்கள் ஐடி பேர் சொன்னீங்கன்னா, ஆனால் கரெக்டாக கேபிட்டல் எல்லாமே கரெக்டாக வேணும். அவங்களாம் மறக்காம சேர்த்து. பை பை.